இங்க சக்தியுமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே எங்க சக்தி போற மறுபடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சக்தியும் இந்த பக்கம் பொண்ணியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், கண்டிப்பா பொண்ணு இல்லாம நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே அவ தான் திமிரு பிடிச்சோன்னு உனக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டா, நீ மறுபடியும் அவளை தேடி போய் முட்டாள்தனம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்க சக்தியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சக்தியுமே இல்லம்மா நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனா நான் பொண்ணு இல்லாம கண்டிப்பா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் பொண்ணை கூட்டிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவருமே வெளியில போக ட்ரை பண்றாரு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் வந்து முத்தையா உள்ள வந்துகிட்டு இருக்காரு. இங்க முத்தையாவை பார்த்த உடனே சந்திரசேகருக்கும் சக்திக்கும் ஒரு மாதிரியாக ஆரம்பிக்குது. ஏன்னா சந்திரசேகர்கிட்ட தான் இந்த பக்கம் வந்து பொண்ணியை நம்பி அனுப்பி வச்சிருப்பாரு. இங்க பாருங்க, என்னோட பொண்ணியை நீங்க தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், அவ ரொம்பவே சென்சிட்டிவான ஆளு, ரொம்பவே கஷ்டப்பட்டவ, அதனால அவளை இனிமேல் வந்து நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அதை நினைச்சு இந்த பக்கம் சந்திரசேகரும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல உள்ள வந்த முத்தையாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, என்ன சந்திரசேகர் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே கிராமத்து பாசையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சந்திரசேகருக்கு நான் நல்லா இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா முத்தையாவையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப முத்தையாவும் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் உஷா மாசமா இருக்கிற விஷயம் கூட இங்க முத்தையாக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுமே டைரக்டா சண்முகத்தை பார்த்து என்னப்பா உன் பஞ்சாதி நல்லா இருக்காளா, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாப்பா, இந்த மாதிரி மூலிகை டீட்டெயில் எல்லாம் கேட்டிருந்தா, அவ சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து அரைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பரவாயில்லையா, சம்சாரம் நல்லா இருக்காளாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இது கேட்டோன்னு சண்முகமும் ஆமா நல்லா இருக்காவ, இப்போ அவன் மாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட முத்தையாவும் ரொம்பவே ஹாப்பியா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா பொன்னி ரொம்பவே சிறப்பான முறையில் மருந்து அரைச்சு கொடுப்பா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ செய்யற கசாயம் எல்லாமே நாட்டு மருந்துக்கு ரொம்பவே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு, அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் திறமையா கையாள்வா அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்தையாவும் சிவானி பாப்பாவை கவனிக்கிறாங்க. அப்ப சிவானி பாப்பா முத்தையாவை பார்த்து லைட்டா வந்து பயந்துட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அப்ப முத்தையா என்ன பாப்பா எதுக்கு பயப்படுற, நான் உன் தாத்தா தான், நீ என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி முத்தையாவும் சிவானி பாப்பாவை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க பையில இருந்து எடுத்துட்டு வந்த கடலை மிட்டாய் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொன்னியத்தை இதே மாதிரி கடலை மிட்டாய் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எங்க சிவானி பாப்பாவும் முத்தையா தாத்தா கிட்ட ரொம்பவே ஹாப்பியா பழகிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே அடுத்து இவர்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருமே இங்க சிவானி பாப்பாக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து டைரக்டா இங்க சந்திரசேகர்கிட்ட ஆமா சந்திரசேகர் எங்க பொண்ணு எங்க, அவ எப்ப பார்த்தாலும் துருன்னு சுத்திக்கிட்டே இருப்பாளே, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா, அவளை ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் சந்திரசேகருமே வேற வழி இல்ல நம்ம உண்மையை எடுத்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இங்க முத்தையா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு முத்தையா, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால பொண்ணு இப்ப வீட்டுல இல்ல, அவ வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் முத்தையாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சந்திரசேகர் சொல்ற, நான் உன்னை நம்பிதானே என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சேன், என் பொண்ணு இப்படி வெளியில போயிட்டான்னு சொல்ற அசால்ட்டா, என்ன இது, எனக்கு முதல்ல எதுக்காக வெளியில போனா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தையா ரொம்பவே கோபத்தோட கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் சந்திரசேகருமே இங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே டீட்டெயிலா சொல்றாங்க. அதாவது பொன்னி பண்ணாத தப்பை எல்லாம் பொன்னி மேல பழியா சுமத்தி இந்த பக்கம் பொன்னியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவளுமே இந்த பக்கம் அவ மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத 3 மாசம் எங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டா. ஆனா நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிட்டா. சக்தி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தான், ஆனா பொன்னி கேட்காம இங்க வீட்டை விட்டே போயிட்டா. அதே நேரம் அவ எங்க இருக்கா எங்க போயிருக்கான்னு எதுவுமே தெரியாது, இப்ப நாங்க அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சந்திரசேகர் சொல்றாங்க. ஆனா இது கேட்ட முத்தையாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவரும் ரொம்ப கோபத்தோட என்ன சந்திரசேகர் உன் இஷ்டத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பொண்ணியை உன்னை நம்பி தான் அனுப்பி வச்சேன், நீ தான் என் குழந்தைய நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி என் பொண்ணியை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு இருக்க, அப்ப பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுங்கிறத நீ ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்க, என் பொண்ணு மேல நீ இப்பதான் வச்சிருக்க அக்கறை அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் சக்தியுமே இங்க பாருங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பொண்ணையை தேடிக்கிட்டு இருக்கோம், பொண்ணி நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ஜெயாவுமே ரொம்பவுமே கோபத்தோட நீங்க நிறுத்துங்க முதல்ல, என்ன ஓவரா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னமோ உங்க பொண்ணு ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி, அவ தப்பு பண்ணலதான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவ தப்பு பண்ணலங்கிறத சரி நிரூபிச்சுட்டா மறுபடியும் இந்த வீட்டுல இருந்துட்டு போக வேண்டியதானே, ஆனா அவ திமிரை காட்டுறதுக்காக எங்களோட மான மரியாதையை வாங்குறதுக்காகவே இந்த வீட்டை விட்டு போய் எங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துட்டு இருக்கலாம். சொல்லப்போனா அவ எங்களுக்கு தண்டனை கொடுக்கல, அவ வாழ்க்கை அவளை விட்டுட்டு போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எங்க ஜெயாவுமே மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற முத்தையாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நீ எல்லாம் எப்பவுமே மனசாட்சி இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்க, பொண்ணு எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, எவ்வளவு விஷயங்கள்ல உனக்காக வந்து நின்றுருக்கா அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப நீ பொண்ணியை எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கியா, அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க நீ இந்த இடத்துல நிம்மதியா உட்கார முடியுமா, மானத்தோட வாழ முடியுமா, உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ எந்த அளவுக்கு இறங்கி தன்னோட மான மரியாதையை பத்தி கவலைப்படாம உனக்காக நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தா, ஆனா அது எதையுமே நீ கணக்குல எடுத்துக்காம இந்த மாதிரி பொண்ணி போயிட்டா அதை நீ அசால்ட்டா இவ்வளவு தெனவட்டா பேசிட்டு இருக்கியா, எனக்கு இதெல்லாம் தெரியாது,
முடியாது, எனக்கு என் பொண்ணி வந்தாகணும், என் பொண்ணியை நான் உங்களை நம்பி தான் அனுப்பி வச்சேன், எனக்கு என் பொண்ணி வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பா இங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட அவருமே இந்த பக்கம் டைரக்டா ஜெயாவோட வீட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா சந்திரசேகருமே, முத்தையா இங்க பாருங்க, கோவப்படாதீங்க, கண்டிப்பா நான் எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிச்சிடும், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் முத்தையா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அவரும் கோபத்தோட இந்த பக்கம் வெளியில ரோட்ல போய் உட்காந்துறாரு. என் பொண்ணி இங்க வந்தே ஆகணும், என் பொண்ணி வர்ற வரைக்கும் இந்த ரோட்டை விட்டு நான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி இங்க முத்தையா பயங்கரமா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து முத்தையாவை எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல ஜெயாவுமே இந்த முத்தையாவுக்கும் வேலை கிடையாது. இப்ப பாரு, அவ கடைசியில நம்ம பையனை விட்டுட்டு போய் நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டா, இந்த ஆளு மிச்சம் மீதி இருக்கிற மரியாதையும் வெளியில நின்று வாங்கிட்டு போயிடுவான், என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்துல அவங்களும் தன்னோட ரூம்குள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க முத்தையாவுமே, இங்க பாரு சக்தி தம்பி, எனக்கு தெரியாது, எனக்கு பொண்ணி வந்தாகணும், பொண்ணி வந்தாதான் இந்த இடத்த விட்டு நான் நகருவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்தையா பயங்கரமா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப சந்திரசேகருமே, இங்க பாருங்க முத்தையா, நீங்க தயவு செஞ்சு உள்ள வாங்க, நான் எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன், சக்தியும் சண்முகத்தையும் அனுப்புறேன், நீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா முத்தையா நகர்ற மாதிரி இல்ல. அப்ப கரெக்டா சக்தியுமே ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பொண்ணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்சு பொண்ணு எங்க போயிருப்பான்னு எனக்கு ஐடியா இருக்கு, அதனால கண்டிப்பா நான் பொண்ணு விஷயத்துல நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே டைரக்டா பொண்ணியை தேடி இந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்தையா வெளியில உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க விஷயம் ஆல்ரெடி அங்க மீடியாக்காரங்கெல்லாம் வந்து இங்க நியூஸ்லயும் வர ஆரம்பிக்குது. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. இந்த முத்தையா பண்றதுனால இருக்கிற மிச்சம் மீதி மான மரியாதையும் போயிடும் போல இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட ஜெயா வெளியில போறாங்க. போனது மட்டும் இல்லாம இங்க முத்தையாவை பார்த்து, யோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து எதுக்கு நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல எங்க வீட்டு வாசலை விட்டு கிளம்பியா, முதல்ல உன் பொண்ணு எங்களுக்கு சொந்தமானவ கிடையாது, அவளா தானே விருப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போனா, என்னமோ வந்து நாங்க அவளை அடிச்சு துரத்திட்ட மாதிரி எங்ககிட்ட நீ இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு இருக்க, நீ முதல்ல எந்திரிச்சு எங்கேயாவது கிளம்பு, உன்னால எங்க மான மரியாதை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்தியாவும், என்ன ஜெயா நீ எந்த மாதிரி நிலைமையில எப்படி தப்பிச்சு வந்தங்கிறத மறந்துட்டியா, சொல்ல போனா இப்போ பொண்ணி அனாதையா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நீ தானே, நீ பண்ண விஷயத்தினால தானே பொண்ணி இந்த மாதிரி வந்து அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கா, அதுவும் உன்னை நம்பி உன் பையனை நம்பி சுத்திக்கிட்டு இருக்கா, ஆனா பொண்ணியோட அம்மாவை கொன்னதே நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வேணா அதை மறந்துருக்கலாம், ஆனா என்னால அதை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு பயங்கரமான கூட்டத்துக்கு போடுறாரு. இந்த பக்கம் ஜெயாக்கு, என்னது நான் கொண்டனா, நான் என்ன பண்ணேன், பொண்ணியோட அம்மா வந்து அவ திருவிழால இறந்து போனா, அவ சாவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவுமே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்தையாவுமே, அவளோட சாவுக்கு காரணமே நீ தான், நீ பண்ண விஷயத்தினாலதான் அவளுமே தற்கொலைக்கு போனா, சொல்ல போனா அவளை தற்கொலைக்கு ஃபோர்ஸ் பண்ணதே நீ தான் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா பயங்கரமான கூட்டத்துக்கு போறாரு. அப்ப இதெல்லாம் வந்து கரெக்டா அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பிரஸ் கேமராலையுமே பதிவாயிட்டு இருக்கு. அப்போ ஜெயலட்சுமி மேடம் ஏதோ ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த பெரியவர் வந்து ரோட்ல உட்காந்து இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எங்க நியூஸ்ல பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே அந்த பியூட்டி பார்லர் ஓனரை பார்க்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட டைரக்டா இந்த பக்கம் பொன்னியோட நிலைமையை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவங்களுமே, இங்க பாருங்க சக்தி, பொன்னிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை நீங்களே டீல் பண்ணிக்கங்க, என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து பொன்னிக்காக தயவு செஞ்சு நீங்க கால் பண்ணி பேசுங்க, இப்போ பொன்னியோட அப்பா ஸ்தானத்துல இருக்கிற முத்தையான்றவர் எங்க வீடு தேடி வந்திருக்காரு, அவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பொன்னியை பார்க்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்னு எங்க வீட்டு வாசல்ல நடு ரோட்லயே உட்காந்துட்டு இருக்காரு, நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், அவர் அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு எனக்காக பேசுங்க, பொன்னி எங்க வீட்டுக்கு வரலான்னு பரவாயில்ல, அவங்கள மட்டுமாவது பார்க்க வரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கன்வின்ஸ் பண்ணி அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மூலமா இந்த பக்கம் பொன்னிக்கு கால் பண்ண எங்க சக்தியுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.